தயாரிப்பாளர்கள் தமிழ் இன உணர்வாளர்களை அசிங்கப்படுத்திட்டாரா கார்த்திக் சுப்புராஜ்? தமிழ் திரையுலகத்துக்கு புதுசா வர்ற இயக்குனர்கள் படங்களை சிறப்பா எடுக்கிறாங்களோ இல்லையோ, சுமாரான மோசமான படத்தை எடுத்தா கூட அது சிறந்த படம் மாதிரி தோற்றத்தை உருவாக்குறதுலதான் அதிக முனைப்போட இருக்காங்க. தாங்கள் செஞ்ச தவறுகளை கூட மறைக்கும் திறமைய நல்லாவே வளர்த்து வச்சிருக்காங்க. இப்படி ஒரு விவகாரத்துல இப்போ இறைவி படத்தோட இயக்குனர் சிக்கி இருக்காரு. இந்த படத்துல தயாரிப்பாளர்களையும் தமிழ் இன உணர்வாளர்களையும் கார்த்திக் சுப்புராஜ் அசிங்கப்படுத்தி இருக்காருன்னு அவருக்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. படத்துல இயக்குனரா நடிச்சிருக்கோம் எஸ்.ஜே. சூர்யாவோட முடங்கி போன படத்தோட பெயர் மே 17. அதோட ஒரு காட்சியில தமிழ்னு பேசுறவங்களுக்கு சரியான செருப்படி கொடுத்தீங்கன்னு ஒரு வசனமும் தமிழ் இன உணர்வாளர்களை மிகவும் கோபப்படுத்தி இருக்கு. தமிழ்நாட்டில இருந்து கொண்டு தமிழ் படம் எடுத்துக்கிட்டு தமிழர்களையே கேவலப்படுத்துறதான்னு அவங்க குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட எஸ்.ஜே. சூர்யாவோட படம் முடங்கி போறதுக்கு காரணமா அந்த படத்தோட தயாரிப்பாளர் தான் இருக்காருன்னு படத்துல காட்சிகள் இருக்கு. கார்த்திக் சுப்புராஜ் இயக்கி இதுக்கு முன்னாடி வெளிவந்த ஜிகர்தண்டா படம் வெளியீட்டுக்கு முன்னதா அவருக்கும் அந்த படத்தோட தயாரிப்பாளருக்கும் அப்போ தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க துணை தலைவரான கதிரேசனுக்கும் இடையே பிரச்சனை இருந்தது. அதை மனசுல வச்சு இந்த இறைவி படத்துல வேணும்னே காட்சிகளை வச்சிருக்காருன்னு தயாரிப்பாளர்களும் கொதிச்சு போயிருக்காங்க. இறைவி படத்துல இந்த விவகாரங்கள் பத்தி 2 நாள்ல இன்னும் அதிகமான பிரச்சனைகள் வெடிக்கலாம்னு தெரியுது.